ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ப்ளவுஸோடைய நெக்கை வந்து கிராஸ் பீஸ் வச்சு எப்படி ஈஸியாக ஃபினிஷிங் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் எம்மிங் பண்ண போகிறது கிடையாது, டபுள் தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே நம்ம சேனலை பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்ததை வந்து நம்ம இந்த மாதிரி தான் வச்சு ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிட்டு சென்டரில் 1/4 இன்ச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அந்த பிடிச்ச கிளாத்தை வந்து உள்பக்கமாக நீங்கள் கீறி விட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக் பீஸ் கரெக்டாக திரும்பும். இப்போ டபுளாக அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் எட்ஜஸில் தையல் போட்டுக்கிறேன். இப்போ நான் கிராஸ் பீஸோட அளவு வந்து 2 இன்ச்சுக்கு எடுத்துருக்கிறேன். அதை நான் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சில் நான் கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சுக்கு நான் தையல் போட்டுகிட்டே வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது தையலுக்கு வெளியே இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நெக் பீஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து கொக்கி பட்டி வைக்க போகிறேன். கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த கைடு அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஒரே சீராக தையல் போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் கிளாத்தையும் இழுக்காதீங்க, கிராஸ் பீஸையும் இழுக்காதீங்க. நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சு கரெக்டாக தைச்சி நீங்கள் திருப்பிக்கிட்டே வாங்க. ஷோல்டர் சைடில் வரும்போது மட்டும் நீங்கள் பாயிண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஷோல்டரோடைய அளவை நீங்கள் அதிகமாக எடுத்துட்டாலுமே உங்களுக்கு ஷோல்டரோட ஸ்ட்ராப் ரொம்ப கம்மியாயிடும். அதனால் நீங்கள் கரெக்டாக அளவு வச்ச மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டே வாங்க. அந்த கிராஸில் மட்டும் நீங்கள் கிளாத்தையும் கிராஸ் பீஸையும் ஒரே சேராக திருப்பி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. நீங்கள் ரொம்ப இழுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ மெயின் கிளாத்தையும் கிராஸ் பீஸையும் வச்சு கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது உள்ளே அந்த கிளாத் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாத்தை வந்து பேக் சைடில் இருக்கிற மாதிரி கீழ்ப்பக்கம் மடித்து விட்டுட்டு நீங்கள் தைங்க. ஃப்ரண்ட் சைடில் வரக்கூடாது, பேக் சைடில் வர மாதிரி மடித்து விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் முடிச்சுட்டு அதை வந்து நம்ம எட்ஜ் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக உங்களுக்கு வந்து அந்த தையல் மேலே போட்டாச்சு. இப்போ எப்படி திருப்பி டபுள் தையல் போடலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கட் பண்ணுறது தான் ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா வளைவில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வளையாது. நீங்கள் அந்த தையல் போட்டிங்க பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே நீங்கள் தையல் போடுங்க. இந்த மாதிரி கிராஸாக தான் போடணுமே தவிர ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. கிராஸாக போடும் போது மட்டும்தான் கிளாத்தை நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்கும். நீங்கள் தையலில் படாமல் நீங்கள் கரெக்டாக கிராஸாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த பேக் வளைவுலையும் ஃப்ரண்ட் வளைவுலையும் மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் நாச்சஸ் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வளைஞ்சு கொடுத்து நெக்கோடைய ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அந்த கிளாத்தை வந்து அந்த ராய் எட்ஜஸ் எல்லாம் மறைகிற மாதிரி அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அதோட எட்ஜஸில் நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு எட்ஜஸில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பக்கத்தில் தையல் போட்டுக்கலாம். அந்த எட்ஜஸில் கரெக்டாக தையல் இருக்கணும். அந்த தையல் வந்து வளைவு கிழிவுனா இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அழகாக தையல் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அப்போது நெக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து பேக் நெக் பார்க்கும்போது அந்த தையல் அழகாக அந்த வளைவாட இருந்தால் மட்டும்தான் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போடாமல் வளைஞ்சு தையல் போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது. நீங்கள் கரெக்டாக தையல் போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அயனிங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தையல் போடலாம். நான் நெகத்தில் வச்சு கீறிட்டு அந்த ஷேப் வரா மாதிரி திருப்பி நம்ம வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் கழுத்தில் அதை முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு நீட்டாக வந்து தையல் போட்டாச்சு. இதுக்கு மேலேயே பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. பக்கத்துலனா ரொம்ப தள்ளி போகக்கூடாது. அந்த கைடு அளவுக்கு தான் நீங்கள் தையல் போடணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அந்த தையல் எப்படி நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்களோ அதே மாதிரி இந்த தையலையும் கரெக்டாக போட்டுகிட்டே வரணும். இந்த தையலுமே வந்து கொஞ்சம் வளைஞ்சு இருந்தாலுமே உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது. உங்களுக்கு நீட்டாக வரணும்னா 2 தையலுமே ஒரே மாதிரியே நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. இப்போ அதுதான் நம்ம முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கோட ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கும். நீங்கள் வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்கே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாகவும் அந்த வேலை முடிஞ்சிடும். எம்மிங் பண்ணாமல் நெக் பீஸை எப்படி ஃபினிஷிங் பண்ணுறதுன்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.